இன்பம் பேரும்பம் அண்டத்திலிருந்து பிண்டத்திலிருக்கும் மான்றகளே உணர்ந்து கொள்ளுங்கள். இன்று தூதர் தெய்வம் என்றால் தூதர் நாள் என்று சொல்லுவது என்னவென்று தெரியுமா? பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு கொடுக்கும் ஞானம் சக்தி யோதி ஞான உபதேசம். ஆனால் சக்தி யோதி ஞான உபதேசம் உருவாவதற்கு காரணமே பரமாத்மா தான். அண்டத்திலிருந்து ஒரு ஆத்மாவை நிலையோடு உருவாக்கி இன்று மே ஆண்டால் மே மாதம் அல்ல, ஆனால் உங்களுடைய பிறப்பிலிருந்து உங்களுடைய சுவாச கணக்கில் இருந்துதான் அண்டத்திலிருந்து பிராணம் வருகிறது. ஆனால் பிண்டத்தில் இருக்கும் பான்றுகளே குழந்தை பிறந்தவுடன் அம்மாவின் வயிற்றுக்குள் இருந்து சுவாசிக்கின்றது. அம்மாவின் சுவாசம் போய்கொண்டிருக்கின்றதல்லவா? பிற்பாடு அங்கே பூமாதேவியில் பிறந்தவுடன் பூமாதேவியின் சூரிய காத்தில் இங்கே சுவாசம் நடக்கும். உங்களுடைய என்னென்ன விதிப்படி சுவாசம் உள்ளுக்கு நடக்கும் போது உங்கள் மூச்சு காத்தில் இயங்கும் சக்கரங்களின் நிலையிலிருந்துதான் ஆதாரம் இல்லை, தொல்லை இல்லையடி என்றால் அங்கே ஒவ்வொரு சக்கரங்களுக்கு நட்சத்திரங்கள் இருக்கல்லவா? ஊனுருகி ஒளிபெருக்குவதுதான் தவம். ஆனால் இன்று ஞான உபதேசம் நடந்து 2028 நீங்கள் யோசிக்க வேண்டும் என்னும் காலம் இருக்கல்லவா? கலியுக காலம், கலியுகம். 2000 ஆண்டு வந்து பிறந்த குழந்தைகளிலும் மாற்றம் இருக்கா? இல்லையே. சத்தியத்திலிருந்து பிறந்து மான்கள் உருவாகி கொண்டு வருவதுதானே அங்கே. நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். 2011 மகா சமாதி அடையும் முன்பு 2028 இருந்தில்லை, 2028 வரப்போறதல்லவா? என்னும் விரைவில் இந்த 4 வருடத்துக்குள்ளேயே மாற்றம் ஏற்பட போதல்லவா? எப்படி மாற்றம் ஏற்பட போகிறது? நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு 2025, இதே 2028 வரும்போது உங்கள் உலகத்தில் ஞானம் எடுக்க வேண்டும், மான்றல் என்ற நிலை உருவாகும். அப்போதுதான் மான்றுகளுக்கு உணர்வு வருகிறது. கலியுகத்திலிருந்து கல்கிக்கு போக வேண்டும். கலியுகத்தில் இங்கே தூதர் வந்திருக்கிறார், நபி ஈசா, நபி கமலம். இங்கே மூச்சு சுவாசம் அண்டத்திலிருந்து சக்கரங்களை இயக்கி ஒவ்வொரு சக்கரங்களாக கலந்து நுருகி ஒளி பெருக்கி அங்கே ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா போய் அங்கே பரமாத்மாவுடன் ஊனுருகி ஒளி பெருவி மகாசமாதி. மகாசமாதி என்பது என்ன? ஜீவன் கீழே வந்தவுடன் சக்கரங்கள் கனிந்தவுடன் மூச்சு மெதுவாக உங்களுடைய தியானத்தை போல் 14 வருடம் ஆகின்றதல்லவா? 2011 மகாசமாதி ஆகி இன்று 2025 அல்லவா? அப்போது என்ன மாற்றம் நடந்திருக்கின்றால் ஊனுருகி ஒளி பெருக்கி கொண்டு தூதர் அங்கே ஒவ்வொரு வருடமாக எல்லா இடங்களுக்கும் சென்று மலேசியாவில் முடிந்தும் மலேசியாவில் உபதேசத்தை முடித்து வந்து நியூசிலாந்தில் இப்போ 7 வருஷம் ஆகின்றதல்லவா? ஆனால் 7 வருஷத்தில் இருந்து நியூசிலாந்தில் எத்தனை மான்றர்கள் தவம் செய்கின்றார்கள், ஞானத்தை குடிக்கிறார்கள். ஆனால் இந்த ஞானம் என்பது உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மா எங்கிருந்து வந்தது? ஆனால் மான்றலுக்குள் இருக்கும் ஆத்மா என்ன நடக்கின்றது? திருப்பி அங்கே ஜீவாத்மாவோடு நீங்க இருக்கிறீர்கள். ஆனால் பரமாத்மா உங்களுக்கு இந்த வாசிகாத்தை தருகின்றார் அல்லவா? நீங்கள் யோசிக்க வேண்டும். சூரிய காத்தில் இல்லை, இந்த காத்து மெதுவாக உங்களுக்கு தவம் செய்யும் போது சீரோக்கு வந்தவுடன் உன் மனம் அலபாயாமல் நிற்கும். மனம் அலபாயாமல் நிற்கும் போதுதானே இந்த தூதர் நாள் என்றால் என்ன? இது நாள் இல்லை. நீங்கள் ஆகாஷ் ஜூலாய் இருக்கிறபடியால் அது கணக்கில்லை. ஒவ்வொரு தூதர்களுக்கும் உபதேசம் பண்ணி ஒவ்வொரு தூதர்கள் உருவாகும் போது எல்லா தூதர்களும் எந்த நாளண்டில்லை. ஒவ்வொரு நாளும் தவம் செய்யும் போது உன்னிலை மாறிக்கொண்டு வரும்போது முழுமை அடையும் போது தூதர் போய் ஐக்கியமாகின்றார் அல்லவா? ஐக்கியமாகி திருப்பி மீண்டும் நடக்கின்றார் அல்லவா? இதே மாதிரி மோசஸ், இயேசஸ், அங்கே முகமது நபி, எல்லா தூதர்களும் வரும் போதும் அண்டத்திலிருந்து இந்த காத்து மூலம் இனத்தில்தான் அந்த கயிற்றில் தான் வந்தார்கள். ஆனால் இப்போ நபி ஈசன் வந்திருக்கின்றான் என்றால் உங்கள் வலுவட்டில் மூச்சு மெதுவாக குறைந்து
மூக்குனால் சுவாசிக்காமல் உன் வலுபட்டில் ஒரு முடிச்சொன்றிருக்கு அல்லவா, அது உன் சக்கரங்கள் ஊனுருகி வாசிகாத்தில் இணைந்து கொண்டு நீங்கள் சுவாசிக்கும் போது அங்கே அண்டத்திலிருந்து பிண்டத்தில் மான்றுகளை அந்த கயத்தில் வாழச் சொல்லுகின்றான். இப்போ கலியுகத்தில் எல்லோரும் தூதர் தினம் என்று சொல்லி கூடுகிறார்கள், மலேசியாவிலும் நியூசிலாந்திலும். ஆனால் அது இல்லை. எல்லா நாளுமே எல்லா மான்றுகளும் தவம் செய்யும் போது பரமாத்மா தான் கயத்தில் இருக்கிறீர்கள். அந்த கயத்தில் சுவாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். சூரிய காத்தோ சந்திரக்கலை காத்திலேயோ சுவாசிக்கும் போதும் உன் சக்கரங்கள் இனி ஊனுருகி ஒளிபெருக்கும் போதுதான் வாசி காத்து பரமாத்மா சுவாசத்தில் இருக்கிறீர்கள். பரமாத்மா கலியுகத்துக்கு தூதரை வந்து ஞானத்தை கொடுக்கின்றார் என்றால் தூதர் தரவில்லை, அண்டத்திலிருந்து பரமாத்மா தருகின்றார். அதனால் எல்லோரையும் தூதராகும் போது எல்லோரும் ஜீவ சமாதி ஆகுவதல்லவா என்று எத்தனை பேர் தவம் செய்து போட்டு ஓடி வந்து குந்தினாலும் அவனுடைய மூச்சு கணக்கில் தெரிந்துவிடும். உள்ளுக்குள் ஊனுருகி ஒளிபெருக்கி பரமாத்மா கயத்தில் இருக்கின்றது. எவ்வளவு வாசி காத்து எவ்வளவு சூரிய காத்தில் இருக்கிறீர்கள் என்றும் இயற்கையோடு வாழச் சொல்லுகிறான். இயற்கைக்கு நீ அடிமை. ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டும். இப்போ தொடர்ந்து நான் இங்கே 14 வருஷம் என்றால் இன்னும் ஒரு 3 வருஷம் சென்றவுடன் நீங்கள் 25 28 வருஷத்துக்குள் வந்து மலேசியாவில் கால் வைக்கும் போதும் மாற்றம் ஏற்படும் அல்லவா. ஆனால் என்ன மாற்றம் நடக்கும்? இங்கே உள்ளுக்குள் எல்லோருக்கும் மலேசியாவில் இருக்கும் மான்றலுக்குள் மாற்றம் நடக்க வேண்டும் அல்லவா. அண்டத்தோடு இணைந்து தவம் இருக்க வேண்டும் அல்லவா. எல்லோரும் அண்டத்தில் இருந்து தவம் எடுப்பதற்கு சக்கரங்களை துறந்து விட்டு ஞானத்தை குடிக்கும் போது உங்களுக்குள் இங்கே உணர்கிறீர்கள். உணர்ந்து ஊனுருகி ஒளிபெருக்கும் போது இதைத்தான் பரமாத்மா அங்கே முருகனுக்கும் ஆதாரம் இல்லாமல் பரமாத்மா என்று சுப்பன் சுப்பிரமணியன் சொன்னான். அதைத்தான் சுப்பன் சுப்பிரமணியன் சொன்னதும் பரமாத்மா இணைந்து கொண்டு அங்கே சிவனோடு சொல்லுவதென்றால் இப்போ தூதர் வந்திருக்கின்றார். தூதரிடம் வந்து நீங்கள் தவம் இருக்கும் போது என்னிடம் வரும்போது பரமாத்மா உங்களை பார்க்கின்றான். ஆனால் நீங்கள் எத்தனை தரம் தவம் செய்திருக்கிறீர்கள், எப்படி உன் நிலை இருக்கென்று இன்று பார்ப்பாரா என்று நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அல்லவா. உங்கள் உணர்வை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். மூச்சு கணக்கில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், எப்படி உன் கர்மவினை அழிந்திருக்கென்று தெரியும். உலகத்தில் அங்கே கலியுகத்தில் இருக்கல்லவா. கலியுகம் வந்திருப்பதனால் மான்றுகள் வாழ்வதற்கும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று 16 செல்வத்தோடு இருக்க வேண்டும் அல்லவா. இந்த 16 காற்றையும் அடக்கிவிட்டால் உனக்கு அண்டத்திலிருந்து பரமாத்மா உன் ஆத்மாவை 3 மலைத்து செல்லுகின்றான். உன் ஆத்மா அங்கே இருந்தெல்லாம் வந்தது. ஆறறிவுள்ள மனிதனே, யார் ஆதாரத்தை சதா கிளமெந்து சாகா கல்வியில் இருக்க வேண்டும் அல்லவா. இந்த சாகா கல்வியில் ஞானத்தை குடித்துக் கொண்டு உலகத்தில் இருக்கும் மான்றுகளே உங்களை வழி நடத்துவது பரமாத்மாவின் வாசிகாத்திலிருந்து நடந்து வழி நடத்துவார். நீங்கள் அவரோடு இருக்கும் போது அங்கே அந்த வழி வேற பாதைக்கு செல்லாதல்லவா. கலியுகத்தில் நீங்கள் எம்பிட மாட்டீர்கள் அல்லவா. இல்லையோ இப்போ சூரியகாத்தில் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய சித்தி புத்தி அகங்காரத்தினால் உங்கள் ஞானம் அடையாமலும் நீங்கள் ஞானத்தை குடிக்காதனாலும் ஞானம் என்பது என்ன? வாசிகாத்தில் இணைந்து ஊனுரி ஒளிபெருக்கும் போது அமுதம் வருகின்றது. அறிவு மாறுறது. 6 அறிவு 7 அறிவு 8 அறிவு 9 அறிவு 10 அறிவில் பித்தன் பேசுகின்றான். பித்தன் சொல்வது புரியவில்லையா? ஆனால் உள்ளுக்கு புரியுதல்லவா, உணர்றீர்கள் அல்லவா என்று தூதரே என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அங்கே மனுஷா தூதர் இருக்கின்றார். அவங்கள் இப்போ 12 வருஷம் ஆகிக்கொண்டு 14 வருஷம் வரப்போதல்லவா. அவங்களுக்குள் எப்படி மாற்றம் நடந்திருக்கு. அவங்கள் விடாமல் தவம் செய்யும் போது அவருடைய ஆன்மா ஜீவாத்மாவுக்கு என்ன நடந்திருக்கு? அங்கே பரமாத்மா கயத்தில் நிற்கின்றதல்லவா. அதே போல் மலேசியாவில் இருக்கும் எல்லாருடைய தூதரும் வாசிகாத்தில் பரமாத்மா இணைந்துதானே இருக்கிறீர்கள். பரமாத்மா எப்பவும் உங்களுடைய ஆத்மாவுக்கும் உங்களுடைய சரீரத்துக்கும் என்ன தேவை? அந்த காத்துத்தானே.
அதில் எவ்வளவு விஷயம் இருக்கென்று தெரியுமா? அந்த உங்கள் செல்கள் மாற்றம் அடைகிறது, உங்கள் குணாம்சம் மாற்றம் நடக்கிறது, நோய் இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்களை வழிநடத்தி தெரிகின்றது ஈகோவை விட்டு, உங்களுடைய ஆணவத்தை விட்டு உங்களை நோயில் சாந்தி படுத்துகின்றான். சாந்தி சாந்தி என்றால் நீங்கள் இன்று எல்லோரும் சாந்தியாக இருக்க வேண்டும், மனம் அமைதியாக அலைபாயாமல் இருக்க வேண்டும். இந்த அலைப்பாய்ச்சலை எப்படி நிப்பாட்டுவது? தவம் செய்யும் போது 5 வாட்டி தவம் செய்தாலும், ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு 5 வாட்டி செய்து கொண்டு 14 வருஷம் வரும்போது உங்களுக்குள் மாற்றம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் மனுஜா தூதர் 12 வருஷம், அவங்களுக்குள் மாற்றம். அங்கே இருக்கும் மலேசியா தூதருக்குள்ளே மாற்றம். எல்லோரும் இந்த கைத்தை விட்டு விட்டு வேறு பாதையில் செல்லுகின்றீர்கள் அல்லவா? இந்த பாதையை விட்டு வெளியில் செல்லக்கூடாது. இந்த பாதை என்ன ஞான பாதை அல்லவா என்று ஓடி கூடி செல்லுங்கள். நீங்கள் யோசிக்க வேண்டாம், இது மே 1 இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பரமாத்மாவோடு ஐக்கியமாகி இருப்பது, அந்த அளவோடு ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். மான்றர்களே, உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ ஞான கண்ணை துறந்து விட்டால் நீங்கள் ஐக்கியமாவது உன் சக்கரங்கள் ஊனுருகி உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பது அண்டசாரம். பிண்டத்தில் இருக்கும் சூரியனோ சந்திரனோ உங்களுக்கு அங்கே அனுபவிக்க முடியும். ஆனால் பரமாத்மாவின் வாசிகாத்தில் அண்டத்தில் இருந்து கொண்டு நீங்கள் நடப்பீர்களாயிருந்தால் உன் மூச்சு காத்தில் அங்கே அண்டத்தில் இருந்து வேலை செய்ய வேண்டும். உன் பங்கே நபி என்ற நபிக்கமலத்தில் இருந்து மெதுவா இங்கே முடிச்சு போட்டு ஜீவசமாதிக்கு தயாராகின்றது. நோய் இல்லாமல் சரிதம் உருவாகிறது. இதுக்கெல்லாம் இந்த உருவாக்கம் எல்லாம் உங்களுக்குள்ளே அண்டத்தில் இருந்து நடக்கின்றது. ஆனால் அண்டத்தை நோக்கி பிண்டத்தில் இருக்கும் மான்றர்களே, உணர்ந்து கொள்ளுங்கள். இதை தவற விட்டு விடாதீர்கள். ஞானத்தை குடித்து கொண்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இல்லறத்தில் இருந்து வாழ வேண்டும். இப்போ பரமாத்மா கைத்தில் இருக்க அப்பா அம்மாவின் கைத்தில் எத்தனை பிள்ளைகள், அண்ணன் தம்பி சகோதரங்கள் என்று கூட்டு குடும்பமாக அந்த கைத்தில் இருக்க முடியுதா? இல்லையே. அதை பார்த்தாலே புரியும். இன்று உங்கள் சகோதரங்கள் எங்கே, கூட்டு குடும்பங்கள் எங்கே, ஒன்றுக்கொன்று உதவியா? உலக நாட்டில் இருக்கும் மான்றுகளை பாருங்கள். உலகம் என்ன நிலையில் இருக்கிறது? ஒரு கைத்தில் இருக்கிறதா? ஆனால் ஒரு சூரியன் ஒரு சந்திரனில் வாழுது உலகம். ஆனால் பரமாத்மா கைத்தில் எல்லோரும் ஒன்று கூடி இந்த கைத்தில் வரும்போதுதான் மாற்றம் அடையும். சூரிய காத்தில் சுவாசித்துக் கொண்டிருந்தால் உங்களால் மாற முடியாதென்றதற்கு தான் ஞான கண்ணை துறந்து உலக சமாதானத்துக்காக என்றால் உலகத்திற்கும் எல்லா மதமும் சம்மதம், மொழிக்கும் சம்மதம். இன்று மொழிக்கும் மதங்களுக்குள்ளேயும் சண்டை வரப்போகிறது. ஆபிராயிம் மோசேசு அங்கே யோசித்துக் கொள்ளுங்கள். அப்பர் சம்பந்தர் மாணிக்கவாதர் ஊனுருகி ஒளிபெருக்கி போன நாள் தெரியுமா? அவர்களுக்கு நட்சத்திர குறைபாடு இல்லை. இப்போ தூதருக்கோ இங்கே ராசி இல்லை. எந்த ராசியும் வேலை செய்யாது. நீங்கள் அங்கே ஆத்மா போய் வந்து விட்டால் உன் சக்கரங்கள் கண்டு அங்கே பரமாத்மா காயத்தில் ஊனுரி மீண்டும் வந்து 0ல் 14 வருஷம் நடக்கும் போது ராமா ராமா அவர்களுக்கெல்லாம் நட்சத்திரங்கள் அழிந்துவிடும். இப்போ ராசி இருக்காது. ஆனால் போகும்போது மீண்டும் எந்த ராசியில் வரப்போது என்று யோசிக்கிறீர்கள். எந்த டிஎன்ஏயில் வரப்போறது? உங்களுடைய விதையை மாற்றி விதியை மதியால் மாற்ற வேண்டும். விதை என்பது உன் சரிதம். உன் விதையை மாற்றும் போது உன் சரிதத்தில் மாற்றம் ஏற்படுது. பிந்து விதையை மாற்றும் போது சரிதம் மாறுதல்லவா? உன் விதியை மாற்றுகிறாய், மதியில் இருக்கின்றாய். மதி என்பது பரமாத்மாவோடு இருந்து பூமாதேவியை அங்கே உருவாக்கி அங்கே உருவாக்கும் போது தேய்புரை வளைபுரை வருதல்லவா? அதுதானே கணக்கு. பூமியில் தேய்புரை வளைபுரை வந்தாலும் உங்களுடைய சக்கரங்களுடைய தேய்புரை வளர்புரை இருக்கல்லவா? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது பூமி இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் உங்கள் சக்கரங்கள் அண்டத்தில் இருந்து உங்களுடைய புறை என்றால் உங்களுடைய மூச்சு காத்து குறையாமலும்
எப்பவுமே ஜீரோவில் இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் பௌர்ணமி, ஒவ்வொரு நாளும் புல் மூணாய் இருக்க வேண்டும் என்றால் ஜீரோவில் இருக்க வேண்டும். தேயக்கூடாது, அங்கே மூச்சில் மாற்றம் பெறக்கூடாது. சுவாசக்கானம் பரமாத்மா கைத்தில் எந்த நேரமும் சுவாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். சூரிய காத்தில் உன் சுவாசம் நடக்கக்கூடாது. இதுதான் சக்தி ஜோதி ஞான உபதேசம். இந்த தூதர் நாள் என்று சொல்லுகின்றேன். நீங்கள் இந்த உங்களுடைய சுவாசத்தை அண்டத்திலிருந்து பரமாத்மா கைத்தில் உங்கள் சக்கரங்களை இயக்கி ஊனுருகி ஒளிபெருகி தூதர் சக்கரம் கலண்டு ஒவ்வொரு சக்களையும் கனியாகி பழம் போல் உருகி ஒளிபெருக்கும் போது உன் சக்கரங்கள் கனிந்துவிடும். கனிவதென்றால் என்ன? அந்த 6 ஆதாரமும் சதாக்களையோடு சேர்ந்து 9 சக்கரங்களும் மண்டத்திலே ஊனுருகி கொண்டு சூரியனும் சந்திரனும் கனிந்து கொண்டு ஊனுருகி ஒளிபெருக்கிக் கொண்டு பூமாதேவி வருவதும் பூமாதேவியையும் அழிக்க முடியாது. தூதரும் இங்கே அழியப் போவதில்லை. தூதர் நடந்து செல்வாரு. ஞானத்தை சொல்லி கொடுத்து இணைத்து விடுகிறார் பரமாத்மாவில். அதே போல் தான் உங்கே இருக்கும் மனத்து தூதர்களின் கையில் இருக்கின்றது. எல்லாத்திலும் தூதர் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் பூமாதேவில் இருக்கும் மான்றகள் தான் அண்டத்தில் பரமாத்மா. ஒரு நாளும் பரமாத்மா அங்கே தூதர் மூலம் மெசேஜை தருகிறார். இந்த மெசேஜை நீங்கள் மெசேஞ்சர் என்றால் என்ன சொல்லுகின்றார்? உங்களுக்குள் மாற்றம் அடைவதுதானே அற்புதம். இந்த அற்புத அருள் பெருஞ்சோதி என்றால் என்ன? உன் ஆன்ம அருள் பெருஞ்சோதி அண்டத்திலிருந்து அருள் பெரும் ஜோதியா இருக்கும் பரமாத்மாவோடு இணையும் போது உங்களுடைய சக்கரங்கள் கனியும் போதுதானே அங்கே எவ்வளவு தூரம் 14 வருஷம் தொடர்ந்து தவம் செய்யுங்கள். அதுக்குத்தானே குழந்தை பிறந்தவுடன் சூரியகாத்தில் சுவாசித்துக் கொண்டிருக்கும் போது 14 வயது 13 வயது வந்தவுடன் மீசை முளைத்தவுடனும் அங்கே பெண்களுக்குள் மாற்றம் அடைந்தவுடன் அங்கே நாங்கள் சக்கரத்தை துறந்து பரமாத்மாவுடன் தவம் இருக்க விடுகின்றார். 16, 17, 18, 19, 20, 21 வயது என்று சொல்லி கூடிக்கொண்டு போகும் போதும் உன் மூச்சு கணக்கில் அங்கே என்ன மாற்றம் நடக்குது? பரமாத்மாவின் சுவாச காத்தில் நடக்க அங்கே மலேசியாவில் பாடசாலையிலையும் பிடித்து எல்லா சிறு பிள்ளைகளையும் விதையை மாற்றுகின்றார். விதை மாற வேண்டுமென்றால் சூரிய காத்தில் எந்த விதையும் மாறாது, சந்திர காத்திலும் மாறாது. அதனால் உங்கள் சக்கரங்கள் ஊனுருகி ஒளிபெருகி வாசி காத்தில் மாற்றம் நடக்கும். அப்போது உன் வாசி காத்தில் அங்கே மூச்சு குறைந்து வரும்போது உங்களுக்குள்ளேயே உங்களுடைய சரீரத்தில் நோயல் அருந்து விதை மாறி மலேசியாவோ உலக நாட்டில் இருக்கும் எல்லா மான்றலும் எம்மொழியிலும் விதை மாறும். எல்லா மதங்களுக்கும் மாறும். மதம் கொள்ள தேவையில்லை. இப்போ நபி ஈசன் வந்திருக்கின்றான். நபி ஈசன் என்றால் எல்லோரும் நபி கமலம் மூலம் முடிச்சை போட்டுவிட்டு முதுகுத்தண்டை ஊனுருகி எல்லாருடைய முதுகுத்தண்டும் அண்டத்தை நோக்கி ஊனுருகி ஒளிபெருக்கும் போது பூமாதேவியின் முதுகுத்தண்டில் இருக்கும் என்னென்ன வினை இருக்கோ, சுனாமியோ, நிலநடுக்கமோ, இயக்க அழிவோ, இந்த சண்டையோ, உலகத்தில் இருக்கும் மாற்றங்கள் எல்லாம் மாறி வரும். அதனால் எல்லோரும் சண்டையை பிடிக்க தடுக்க முடியாது. அது உள்ளுக்குள் இருந்து வேலை செய்து அசுரத்தன்மை. எல்லோரும் தவம் செய்து உணர்ந்துதான் விட முடியும். எல்லோரும் ஞான கண்ணை உருகி ஒளிபெருக்கி கொன்று பரமாத்மாவின் சொல்வதை கேளுங்கள். பரமாத்மா இன்று என்ன சொல்லுகிறான்? எல்லோரும் அண்டத்தின் கைத்தில் வாழ்ந்து பாருங்கள், தானாக உலகம் சமாதானாகும். கலியுகத்தில் இருந்து கல்கியில் வாசி காத்தில் வாழுங்கள். கலியுக காத்தில் இருக்காதீர்கள். கலியுகத்தில் அசுரத் காத்து உன்னுக்குள் வரக்கூடாதல்லவா? அதனால் அசுரத்தன்மை இல்லாமல் கல்கியில் ஞான பிள்ளை போல் இருங்கள். பேரும்பம் பேரும்பம் பேரும்பம்.